முத்து வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தில் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து மாறு பொய்கள் கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனத்தை கொஞ்சமும் இல்லை வாழையும் உயர்ந்துவிடு அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனத்தை கொஞ்சமும் இல்லை வாழையும் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனத்தை கொஞ்சமும் இல்லை வாழையும் உயர்ந்துவிடு மந்திர சொல்லு மந்திர வெள்ளுகளை வந்தவன் தானே மந்திர சொல்லுக்கு மந்திர வெள்ளுகளை வந்தவன் தானே நல்ல கல்விகளையும் தருவானே சாலைகளில் அஞ்சலத்தை ஆடைமுகத்தை நெஞ்சில் இருந்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் தானே ஆனந்தமயமாய் சரிங்க செல்வது போய் தானே அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் தானே ஆனந்தமயமாய் சரிங்க செல்வது போய் தானே நீரை சதான சமயத்தில் பெற்றாலே முதல் தவத்தானே உலகம் தாய்வதை என்றானே அஞ்சுகரத்தை தாய்முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொண்டமில்லை வாழ்வில் உயர்ந்திவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி. நன்றி நன்றி நன்றி. உள்ளத்துணர்ச்சி நல்லிருக்கிறது நம்ம குறிஞ்சி நீங்க கந்தபெருமான் குடிகொண்டிருக்கார். அவர் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்ட ஆதி சேடராலையும் சொல்ல முடியாது. குறிஞ்சி கடவுள் முருகன் முல்லைக்கு விஷ்ணு நீதற்கந்தர் மருந்தத்துக்கு சிவன் பாலைக்கு துர்க்கை இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் இந்த கடவுளை சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் திருமலர் ஏற்றர் குரத்தி கொடிச்சிப்பர் விடவர்களுக்கெல்லாம் வரம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரிகின்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமமென்ற ஒரு நிலை இவ்விடத்தில் பெற்றிருந்தாலும் இவ்விடத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஆமா சாமி. பூலோகத்திலும் ஒவ்வொரு மனிதருக்கு வேலை உண்டு. அப்படியே வேலைக்கு போகாம சும்மா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாலும் அன்னவரையும் என்ன சொல்வார்கள், அம்மா ஒரு வேலைக்கும் போறாங்க வெட்டி வேலையா சுத்துறானையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெட்டி வேலையா அது ஒரு வேலை. ஆமா ஆமா. வெட்டியா சுத்துற ஆளுகளுக்கு தான் தெரியாது எவ்வளவு சிரமம். அதெல்லாம் உண்மைதான். வெட்டியா சுத்துற ஆளு தான் தெரியும். ஏன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு கூட பொழுத கடத்தி பண்ணலாம். வேலைக்கே போகாம பொழுத கடத்துறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அப்படி ஆட்களாம் தூங்கி எழுந்திருக்கின்ற பொழுது என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இன்றும் பொழுது விடுஞ்சிருச்சு, இன்று பொழுத போக்கணும்னா யார பார்க்கணும், யார பார்த்தா நமக்கு கிடைக்கும். என்னது
யாரு பின்னாடி போனா நம்மளை கவனிச்சு விடுவான். என்னங்க ஏதோ அவன் எதிர்பார்க்கிறது. ஓஹோ, இப்படி வெட்டியா சுத்துறதெல்லாம் ஒரு வேலை அப்படிலாம் இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அருமையான வேலைகள், அற்புதமான வேலை. உங்களுக்கு அப்படி வேலைகள் இருக்கின்ற பொழுது தெய்வங்களா இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு வேலை உண்டு. சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகம்பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்க வேலை சிவபெருமானோட வேலை. என் தந்தை பிரம்மனுக்கு அனைத்து உயிரினங்களை படைக்கக்கூடிய வேலை. என் பாட்டன் பெருமாளுக்கு அனைத்து உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு என்ற காரணத்தாலே பன்னீர் மலர் சொருகு மேகங்கே எங்கள் மனதானத்தை அழகை பாருங்களே. பன்னீர் மலர் சொருகு மேகங்கே எங்கள் மனதானத்தை அழகை பாருங்களே. கோடி தென்றல் தரு ராகங்களே, கோடி தென்றல் தரு ராகங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புகழ் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் பாடுங்களே. ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் கொடுத்த எங்கள் புருஷோத்தமர் புகழ்பாடுகளே. இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமாத்தம் இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது திரிலோகம் சஞ்சாரம் ஜெயித்து வரக்கூடிய நான் ஒரு 60 மாடு இடமாக இருக்கின்றது. 60 மாடு இடம் என்று பார்க்கின்ற பொழுது மிக மிகுந்த இடம், மலை சார்ந்த இடம் இந்த குறிஞ்சி நிலம். அப்புறம் குறிஞ்சி நிலத்தில் வந்திருக்கின்ற பொழுது அற்புதமாக பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு விசேஷம் கும்பாபிஷேகம், அற்புதமான ஒரு விழா. செட்டி எந்தல் என்ற அற்புதமான ஒரு கும்பாபிஷேக விழா. அது கூட 7 குடும்பத்தார்கள் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவை கேள்விப்பட்டேன். ஆமா, சிறிய ஒரு குக்கிராமம் அற்புதமான அந்த விழாவை ஏற்பாடு செய்து அற்புதமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கும்பாபிஷேகம் என்ற அற்புதமான ஒரு விழா. இந்த கும்பாபிஷேகத்தில் 4 விதம் உண்டு. ஆனா இங்க நடக்குது அஷ்டமந்தனமாக கும்பாபிஷேகம். அஷ்டமந்தம்னா அஷ்டமனா 8 விதமான பொருள்களை வைத்து அந்த தெய்வத்தை பீடத்தை அங்கே உயிரிழப்புகின்ற பொழுது அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொருள். இது அஷ்டபதம் என்று சொல்லக்கூடிய அஷ்டபதமான கும்பாபிஷேகம். ஆனா கும்பாபிஷேகம் 4 விதம் அப்படின்னா ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரிதம் அப்படின்னு 4 விதமான கும்பாபிஷேகம் இருக்கின்றது. ஆவர்த்தம் அப்படின்னா புதிதாக ஒரு இடத்திலே கோவில் கட்டி அங்கே சிலைக்கு உயிர் தருவது, சிலையை உட்பித்து செய்யக்கூடிய தன்மை கொண்டது ஆவர்த்தம் என்று சொல்லக்கூடியது. புதுசாக ஒரு கோவிலை கட்டி அங்கே சிலை வைப்பது. அனாவர்த்தம் என்பது என்ன அப்படின்னா
ஏற்கனவே இருக்கிற ஒரு கோவில், அந்த கோவில்ல சிலது உடஞ்சிருக்க வச்சிருக்கோம். அதெல்லாம் பழுது பார்த்து முன்னோர்கள் கும்பிட்ட கோவிலா இருக்கு, அதை சரி செய்து அதுக்காக ஒரு கும்பாபிஷேக விழாவை நடத்துவது அனாவர்த்தம் என்பது. புனராவர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல அதுவும் பழமையான கோவிலா இருக்கு, அப்படிப்பட்ட கோவில்ல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய விசேஷம். என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கோவில்ல ஏதாவது ஒரு இடத்துல சிலைகள் உடைந்திருந்தாலும் அதை சரி செய்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு விழாவது புனராவர்த்தம் என்பது. அந்தரீதம் அப்படின்னு ஒரு கும்பாபிஷேகம். அந்தரீதம் என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல ஏதாவது சில தவறுகள் செய்திருக்கு, சில தீட்டுப்பட்டிருக்கு, சில பேர் தவறு பண்றவெல்லாம் கோயில்ல தான் போய் பண்றது. ஆமா, இதுல ஒரு நேரத்துல பார்த்தோம்ல, கருவறைக்கிற பூசாரி பண்ண வேலையா, ஏன்னா அந்த மாதிரி தவறுகள் செய்வது. சில பேர் தற்கொலை பண்ண நினைக்கிற கூட கோவில போய் தூக்கு போட்டு செத்த இடமெல்லாம் நிறைய உண்டு. அந்த மாதிரி இடத்துல புனிதப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே நடத்தக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் அந்தரிதம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம். இப்படி அஷ்டவிதமான கும்பாபிஷேக விழாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இவ்விடத்துல கோவிலை கட்டி இந்த கோவிலை சிலையை நிறுவக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா பூலோகத்தில் கூடிய உலகங்களை அனைத்து உயிரினங்களையும் மனிதர்களையும் ஜீவராசிகளையும் படைப்பது இறைவன். ஆனா தன்னையே படைத்த அந்த இறைவனை சிலையில் வடித்து வாழ வைக்கிற மத்தியில இறைவன் தன்னை படைத்து மனிதர்களை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா நம்மளை படைத்த அந்த இறைவனை சிலைகளை வடித்து அந்த சிலைகளை தெய்வத்தை வாழ வைத்து பார்த்து கொண்டிருப்பது மனிதனுடைய வேலை என்ற ஒரு காரணத்தினால இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த MC படையப்பா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்வுடைய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய அன்பு கிராமத்தார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய கனகா ஒளிபெருக்கி நிலையத்தின விழுத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இங்கே அற்புதமான முறையிலே காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரமோகன் சந்திரமூவி படம் தேவைட்டுருங்க அவரு. அப்படியா? அற்புதமான அன்புல கொண்ட தவம் அற்புதமான காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய அதில் உறுதுணையாக இருந்து அதெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கூடிய அந்த சந்திரமோகன் நம்மள கொண்ட அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய சிறந்த ஒரு சிறப்பு நடிகர், கொஞ்சம் வில்லங்கமான ஒரு நடிகர். ஆமா, அன்புல கொண்ட கீரனுடைய சேர்ந்த அன்பு ஸ்ரீதரன் அன்புல கொண்ட அண்ணா அவர்களுக்கும் இன்சாரபாமிகளுடைய கலை குடும்பத்தின் சார்பத்திற்கும் இங்கே கைதட்டி அன்பு உள்ளங்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 இருந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான்.
அப்படி இறைவனாகப்பட்டவன் அப்படியெல்லாம் மனிதர்களால் வடிக்கக்கூடிய அந்த சிலையில் அன்னவரை வள வைத்து நம்மை காத்துக் கொண்ட அந்த இறைவனைகளின் தெய்வங்களை வழிபட்டு இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்திலே பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நாட்டிலே ஒரு மனிதனுக்கு மனிதன் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்ல ஒரு நட்புறவை நடத்தக்கூடியது மனிதனிடத்துல தான் உண்டு. அதே போல போட்டி போராமையால் பல எதிர்ப்புகள் நடத்துவது மனிதனிடத்துல தான் உண்டு. அனைத்து விதமான குணங்களும் மனிதனிடத்தில் உண்டு. அதே போல சில காலங்களில் பலவிதமான எதிரிகள் அப்படின்னா போர் தொடுப்பது உண்டு. எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த காலத்துல நாடுகளுக்கு நாடு போர்க்களம் இப்பயும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போர்க்களம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே மாதிரி வெள்ளையர் காலத்தில் எதிர்த்து போரிட்ட மருதுபாண்டியர்கள் மீது ஒரு வாடிவிட்டு பிறகு வந்ததுக்கான வேலைகளை கவனிக்கலாம். பார்த்தா சரித்திரம் படித்துவிட்டா காவியம் கேட்டா சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே மருதுபாண்டியர் பெயர் தானம்மா. நன்றி 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 நன்றி. அப்படிலாம் அண்ணவர்கள் புகழ் வேடத்தில் பாடிக்கொண்டதால் தீலோகம் சஞ்சாரம் ஜெயித்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் கழகத்திற்கான வழிமுறை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது என் தல விதியாக இருக்கின்ற பொழுது கழகத்திற்கு வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது. இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் என்றாலே மலை சார்ந்த ஒரு இடம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவை இனங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அவருடைய இயற்கை வனத்தை இந்த நந்த வனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்தில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. நதியோரம் நாண ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமின் சொல்ல நதியோரம்
நாடல் ஒன்று நாடகம் கொண்டு நாட்டியம் ஆடுது பிள்ளை நானதான் மின் சொல்லே நதியோரம் வெண்ணிற மேகம் வாட்டத்தில விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வாட்டத்தில விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன புகழ்வானா பலிவானா துயில்வானா துயில்வானா எவ்வளவு சித்திர கூட இருக்கு என்ன வேண்டுமா நீ என்னை கைகளில் அன்பே நானும் நீ சொல்லு நதியோரம் தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை எண்ணுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை எண்ணுவதென்ன பனி தோன்றும் பசமுள்ள பனி தோன்றும் பசமுள்ள மின்னது உன்னாட்டோட முத்திர பொன்னாட்டம் கார்காலத்தில் உங்களுக்கு காதல் காதலி சொல்ல நானும் தான் சொல்ல நதியோரம் நானும் கொண்டு நாடியமாகுது நல்ல நானும் தான் சொல்ல நானும் தான் சொல்ல அப்படிலாம் ஆனந்தம் நன்றி 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 ஆனந்தம் தரக்கூடிய இடமாக இருக்கின்றது ஒரிஜினலும் இனவிடத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்ற எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துட்டு அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரங்கள் துன்பங்கள் வருவது இயல்பு அப்படி துன்பம் வரக்கூடிய நேரத்தினால இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி இல்ல இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி இல்ல இம்மாதிரியான கலை நிகழ்ச்சியில வாழ்க்கின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களால் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும் அப்படிலாம் ஆனந்தமான ஒரு இன்பம் அடையக்கூடிய அற்புதமான திறந்த பார்க்கின்ற பொழுது ஆடி போன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவலம் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சியுடைய இலட்சியம் சிறந்த திறமும் குணவல்ல கோட்பாடும் குட்டிகள் விரும்பும் முரசுகமே பற்றி இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து போகும் நிலத்துக்கு வந்தவுடன் என்னையும் அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமே அற்புதமான ஒரு கானம் இந்த கானத்தை கேட்டவுடன் இங்க உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம் இவரத்தில் வள்ளி என்று வெண்மணியாகப்பட்டவள் ஆரோலம் செய்கின்ற கானம் பாடி பரவ வருடி கொண்டிருக்கிறார் எதற்காக அப்படின்னா ஆமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க திணைக்கு காவலுக்கு வந்ததாக சொல்லியிருப்பார்களே ஆமா சாமி வந்தது காவலுக்கு கிடையாது அப்புறம் எதுக்கு காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார் யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார் யார படையப்பாவை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார் பாடுங்க சாமி இவ்வளவு நேரம் அருமையா பாடுனீங்க அருமையா பேசுனீங்க அப்புறம் படையப்பா நினைச்சிட்டீங்க அந்த அம்மா வாயில இருந்து படையப்பான்ற வார்த்தையே வரலையே அப்புறம் படையப்பான்றீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளில சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள படையப்பானா ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க படையப்பான்னா வந்து எங்களுக்கு வருதுல எங்களுக்கு ஆத்திரம் ஏன் வருதுன்னு நீங்க எந்த படையப்பா சொல்றீங்க படையப்பானா இதுவரைக்கும் முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு உண்டு 5 படை வீடு 5 படை வீடு உண்டு இந்த வள்ளியை திருமணம் முடிப்பதனால 6வது படை வீடு உருவாக போகின்ற 6 படையப்பன் படையப்பன முருக கடவுளை தாங்க நினைச்சுக்கிட்டு இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆளோல சோன்னு வரட்டிக்கிட்டு அப்படி சொல்லுங்க கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்ட இடத்துல காவல் காத்துக் கொண்டு அன்னவளை முருகனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையில் அந்த பொன்மான் கோயில் சத்தமாக
வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது வாயின் வளையின் நினைவு வண்ண சிறைய வீட்டு அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல பிழையும் எனது தாயின் வளையின் நினைவு பாட்டு 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 கேட்டு சிறை கதவினை திறந்து கொண்டு சிறுக்கிளி என்ன வெளியேவா இந்த செந்தமிழ் செல்வன் நல்ல இசை ஒன்று படித்தேன் வா ஆவாரம் போவே பாட்டு பாட்டு எப்பா கேட்டு கேட்டு யாரோ சொன்னாங்க என்ன ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா நிஜமா நிஜந்தா சுவாமி நிஜந்தா இந்த ஊரே சொன்னாங்க என்ன ஒரு ஜல்லிக்கட்டு கால வந்து முட்டுதுன்னு நிஜமா நிஜமா முட்டட்டும் சாமி முட்டட்டும் வெட்டிக்கார நிறைய முட்டு வாங்கி வந்ததுல இருந்து மிருதங்காரர் முட்டு வாங்குறாரு மாமா உனக்கு ஒரு தூது விட்டி அந்தியமான காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சிந்துச்சா சிந்துச்சா சொல்லு சொல்லு சிந்திச்சவன் நீங்களுமா சிந்துச்சா வந்துச்சா சிந்திச்சான்றது டான்ஸர் போடுதே நீங்களுமா முனிவர் நீங்களுமா அப்படின்னு கேக்குறேன் புண்ணாசு எந்த ஆசை இல்லைன்றீங்க கடைசியில சிந்திச்சா நினப்பிலே இருக்கீங்களே நாராயணன் அதுக்காக அப்பாற்பட்டவனையா சிந்திச்சானா சொல்லக்கூடிய விதத்தை சிந்திச்சு சொல்லு அதனால சிந்திச்சா சொல்லு ஆமா அப்படின்னு சிந்தாம சிந்தாம சிந்தாமணி கோயிலே எனக்கும் போது சிந்தாலமா மாடலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் இது சிந்தாலம் மாடலே கனவாமலே மனதனாதடி மனமொரு காதடி மகிழே மகிழே சிந்தாமணி கோயிலே எனக்கும் போது சிந்தாலமா மாடலே சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி கோயிலே நன்றி நன்றி இப்படி நான் கண்டன் முருகப்பெருமானுக்காக என்னிடத்தில் அன்னவராகப்பட்டவர்களுக்கு ஆபல் கொடுத்து காத்துக் கொண்டிருந்தாலும் காலந்தாமதம் காரியத்தை கேடு சந்திக்க வேண்டிய ஆட்களை நான் விரைவாக சந்தித்து அவர்களிடத்தில் என்ன விஷயம் இருக்கின்றது என்பதை அறியவென்ற காரணத்தினாலே சுப்பிரமணிய
ஒரு சிறந்த மங்கை இந்த உலகில் வந்தார். சிறந்த மங்கை இந்த உலகில் வந்தார். அதரம்பி கொண்டே வந்து அந்தரமை கொண்டை தேவர் கொண்டை மூலங்கமாறும் சாமிக்கு தகுந்த வந்த சாமிக்கு இந்த உலகிற்கு வந்தார். சோமனை முகத்தில் இருக்கும் கண்கள் கண்டு மகளினம் என்னை நாடுதே மாநிலம் என்னை நாடுதே. இவர் சோழன் பறவை ஓட்டம் கொண்டமிட்டு வந்து கூடுதோ கனகத்தில் இவர் இல்லை காவல் தானகத்தில் இவர் வீணை காவல் செய்த தேவிதான். அற்புதமே அற்புதமே சுந்தரத்தினை ததும்பம் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தாள். ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் எதற்காக வந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியில் அமிர்தபலி சுந்தரபலி இருவருமே திருமாலுடைய கண்கள் விதிக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தபலி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வ யானி என்ற பெயர் பெற்று சூரபதுமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது இளையவள் சுந்தரபலி சுதந்திரபலியாக திருமணத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் அவளை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் தெரிந்து உழவி தவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவரையும் யார் என்று சந்திப்போம். நாராயணா. ஆஹா ஆஹா ஆஹா. போகும் என்ற கல்லறைக்கு பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி. போகும் என்ற கல்லறைக்கு பலவழி. அந்த தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. போகும் என்ற கல்லறைக்கு பலவழி. அந்த தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஏதுமோ தேடி போகிறேன். வழி ஏதுமோ தேடி போகிறேன். வழியின்றி நானும் நினைக்கின்றேன். எங்கே உண்மை உள்ளதோ அங்கே நன்மை இருக்குதே. நீதி எங்கே நேர்மை எங்கே அதுதான் சாட்சியா. எங்கே உண்மை உள்ளதோ சூப்பர்ல. என் தங்கை சொன்னாள் யாராவது பெரியோர்கள் வரலாம் என்று. வரவில்லையே, வருகைக்காக காத்திருக்கிறேன். ஆனால் இங்கே ஒளிமயமாக தெரிகிறது. அங்கே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற ஒளி இருக்கும். இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற நீதி இருக்கும். இந்த சுவட்டுக்கு கேட்கின்ற காது இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற ஒளி இருக்கும். இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். கொள்ளாமல் கொள்ளாமல் காது இருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும். எத்தவருக்கு நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாறாதே. கேட்டது குரல். குரலின் காரணம் அருகே என்னவென்று தெரிக. இதோ வருகின்றேன் இதோ வருகின்றேன். பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் சற்று பார்க்கின்றேன். பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் சுற்றி பார்க்கின்றேன். பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் சற்று பார்க்கின்றேன். உயிர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிடிக்கும். மதியாக தலைவாக விதியாக என்று மனமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இது அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து காவல் கேட்டது. கருடா சகமா யாரு இருக்கும் இடத்தை இருந்து கொண்டாடி கொண்டாடிக்கவே கருடன் சொல்றது அதில் அர்த்தம் உள்ளது.
அழுத்தம் உள்ளதில்லை பரமசிவன் கண்கள் இரண்டு பாம்பு கேட்டது இருந்து கொண்டாலே காசடிக்கவே கருடன் சொன்னது அதில் அழுத்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அழுத்தம் உள்ளது நாராயண ஆஹா அறிவோம் நமோ நாராயண நன்றி 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 சிறப்புக்குரிய உள்ளமை உங்கள் முகம் பார்த்தால் தேவலோக பிறப்பாக தெரிகிறது. எப்படி இருந்தாலும் விந்தையான தோற்றம், அபூர்வமான காட்சி இருக்கிறீங்க. நாராயணன் சொன்னீங்களே, அவர் யாரு? நாராயணாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நாராயணன் சொல்றீங்க? அது என்னுடைய விருப்பம். உங்கள் விருப்பம் என்றால் வேற இடத்துல போய் சொல்லுங்கள். எந்த இடத்திலும் சொல்லக்கூடியவன் நான். நீ சொல்லக்கூடிய என்னை பார்த்து இங்க ஏன் சொன்னீங்க அங்க ஏன் சொல்றீங்க அப்படி சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லை என்றால் எங்கே எங்கே எது கிடைக்குமோ அங்கே அது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆனா இப்ப என்ன கிடைக்க போகுது? என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நல்லவருக்கு நல்லதே கிடைக்கும், கெட்டவருக்கும் திருத்தி கொடுத்து சிறப்பைத்தான் கொடுப்போம். நாராயணான நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா நாராயணன் நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தான்? நாராயணன் அப்படின்னா யார்? அவர் அதைத்தான் கேட்கிறேன். மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். மகாவிஷ்ணு நாராயணன் பெருமாள் நாராயணன், அவர் தான் நாராயணன். அப்ப ஏன் நாராயணன் சொல்லுகின்ற தெரியுங்களா? அப்ப விஷ்ணுனா நாராயணன், நாராயணன் பெருமாள்னா நாராயணன். நாராயணன். அப்ப நாராயணாவை ஏன் சொல்றீங்க? காரணம் என்ன அப்படின்னா நாராயணோட பக்தனா. யாரு? நான். உங்க அப்பா பேர் என்ன? என் தந்தை பிரம்மனாகப்பட்டவர். அப்ப உங்க அப்பாவுக்கு சிறப்பு இல்லையா? சிறப்பு இல்லாம அண்டவர் கிடையாது. அப்ப உங்க அப்பா பேரை விஷ்ணு பேரை சொல்றீங்களா? இந்த பூமியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே தாய் தந்தைக்கு மகனாக பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விருப்பமான இஷ்டமான தெய்வம் உண்டு. தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களை தெய்வமாக மனதிற்கு எப்போதும் இருப்பார்கள். சரி. ஆனா தனக்கு விருப்பமான தெய்வம் இல்லையா? சில பேர் முருகன் மீது பக்தியா இருப்பாங்க, சில பேர் ஐயப்பன் மீது பக்தியா இருப்பாங்க, சில பேர் தாய் மீது பக்தியா இருப்பாங்க. அதாவது ஆதிபராசக்தி முப்பது தேவியில் ஒரு தெய்வத்தின் மீது பக்தியாக இருப்பார்கள். அந்த மாதிரி நான் என்னுடைய பாட்டன், எனக்கு அவர் பாட்டன், எங்க அப்பாவோட அப்பா அப்பேற்பட்டவர் நாராயணன் பெருமாள். அவர் மீது பக்தி கொண்டவன். நரம் என்றால் தண்ணீர், தண்ணீர்ல அயனத்துல படுத்திருக்கூடிய என் பாட்டன் பெருமாள். ஏன்னா இந்த உலகமே 3 பக்க நீர், 1 பக்க நிலம். இந்த 1 பக்க நிலத்துலதான் அனைத்து உலக நாடுகளும் இருக்கின்றது. ஆக 3 பக்கம் நீர் தான். இந்த நீராகப்பட்டது பொங்கி கடல் பொங்கி உலக மக்கள் அழிக்க கூடாது என்பதற்காக காக்கும் கடவுள் என் பாட்டன் பெருமாள் அவர் நித்திரையில அதுல படுத்திருக்கின்றார். நித்திரையில உங்க பெருமாள் உங்க நித்திரையில உங்க பெருமாள் எங்க படுத்திருக்காரு? எதுல படுத்திருக்காரு? ஆதிசேடன்ற பாம்புல திருப்பார் கடல்ல. அப்ப கடல்னா என்ன? கடல்னா என்ன? கடல்னா என்ன? தண்ணி தானங்க. அப்ப தண்ணி, தண்ணினாலே நரம் என்றாலே தண்ணீர். அப்ப அயனத்தில் இருக்கக்கூடிய நாராயணன். அப்ப நாராயணன் தண்ணியில படுத்திருக்க கண்டுமே. அப்ப உலகமே தண்ணியில தூங்குது. நீங்க செய்யற வினைக்கு தான் நாங்க தித்தரிக்கிறப்ப அவரு. ஆனா நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க. சொல்லுங்க. இந்த உலகமே அயனமே என்று சொல்லக்கூடிய அவர் தண்ணியில படுத்திருக்கிறதுனாலவே. ஆமா, தண்ணியில உலகமே தண்ணிக்குள்ள படுத்து கிடக்குது. உண்மைதான், தண்ணியில தான் அழிவு வருது. அதாவது விஷயம் தெரியுங்களா? திருப்பார் கடல் தண்ணி பொங்கி உலக மக்கள் அழித்து வரக்கூடாது என்பதற்காக அவர் தண்ணியில படுத்திருந்தார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. சிவபெருமான் இருக்கின்றாரே, இந்த சிவபெருமான மனைவியாகப்பட்டவர் ஆதிபராசக்தி. நில்லுங்க நில்லுங்க இருங்க. அம்மா தண்ணி எங்கம்மா கிளம்பிட்டீங்க? இப்ப அம்மா எங்கம்மா போறீங்க? இந்த கொஞ்ச நேரத்துல முருகனை வெளியில விட்டுருமா? ஏமா அவரை பார்த்துட்டாவது போங்க. ஆத்தா ஏத்த கூதடிப்பிய பார்க்காம சுருட்டிக்கிட்டு ஓடுறீங்களா? பாய் கூதடிக்கிறாதா? அந்த ஆத்தா தான் நல்லா இருந்தாங்க. நீங்க உங்களை பார்த்த உடனே போதுமடா சாமின்னு போயிட்டாங்க. ஆமா, நாங்க போனாங்களா பொத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இவன மண்டை கொண்டைய கொஞ்சம் நட்டமா போட்டு? அப்படி கிடையாது. அப்படின்னு ஒண்ணு விஷயம் தெரியுங்களா? உங்க மேல நம்பிக்கை இல்லாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்களை பார்த்து நம்பிக்கையா இருக்காங்க. நீ நாடகம் நல்லபடியா சிறப்பா நடத்தி முடிச்சிருவாங்க, நாடகம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நீ நாடகம் சிறப்பா முடிச்சிருவான்னு நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்க. சரி, சிறப்பா செய்யறதுக்கு இப்ப நாராயணன் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு விளக்கம் கேட்டேன். நீங்க சொல்ல வரேன். சரி, உலகம் தண்ணியால தான் இன்னைக்கு கிடக்குது நீங்க பார்த்தீங்களா? அதே நேரத்துல ஒரு நேரத்துல சிவபெருமான் கைலாகில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆதிபராசக்தி அப்படியே விளையாட்டாக போய் கண்களை போய் பின்னாடி மறைச்சு மூடினாங்களாம். அப்படி மூடினால உலகமே இருள் மயகமாக மாறியது. ஏன்னா மும்மூர்த்தி முதல் மூர்த்தியே சிவபெருமான். அவரை கண்களை வச்சு மட்டும் உலகமே இருளாக மாறியது. அப்ப ஆதிபராசக்தி உலகமே இருட்டா இருக்கின்றதே அப்படின்னு நினைத்து
தன் மூடியிருந்த விரல்கள் அப்படி எடுக்கின்ற பொழுது கை விரல்களாம் வியர்த்து போய் வியர்வ துளியாக இருந்தது. அந்த வியர்வ துளிகளை அப்படி உதறுகின்ற பொழுது அது பூலோகத்திலே கங்கை நீராக பெருக்கெடுத்து எங்க பார்த்தாலும் தண்ணி. அப்ப அந்த தண்ணியால உலகம் தருணம் ஏற்பட்டது. அப்பதான் சிவபெருமான் பார்த்தார், ஆக உலகம் தண்ணியால் அழிய போகுதே அப்படின்னு அந்த கங்கை அந்த தண்ணியை புறாத்தையும் திரட்டி எங்க அப்பா பிரம்மாட்ட கொடுத்து அவர் தேவலோகத்தில் வச்சிருந்தார். அப்பயே உலகம் அழிஞ்சிடக்கூடாது, தண்ணியால் உலகம் அழிஞ்சிடக்கூடாது என்பதை அவர் வச்சிருந்தார். அப்ப அவர் வைத்திருக்கின்ற பொழுது அந்த தண்ணியை இந்த பூலோகத்தை யார் கொண்டு வந்தா தெரியுமா? பகிரதன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய மூதாதையர் அஸ்தியை கரைப்பதற்காக அவன் தவமாக பிரம்மண வேண்டி தவம் இருக்க அவர் மறுபடியும் தண்ணி அனுப்பிவிட்டார். யார் கொண்டு வந்தா? பகிரதன் என்று சொல்லக்கூடியவன். பகிரதன் அந்த பகிரதன் வந்து யாருடைய படைப்பால் தோன்றியவன்? யாருடைய படைப்பால்? இறைவனுடைய படைப்பால் தோன்றி. இறைவன் பொதுவானதானே, அவனுக்கு பேர் இல்லையா? பேர் இல்லையான்னு கேட்கிறேன். யாரோட படைப்பால்? இப்ப நீங்க பகிர்ந்தவன் சொல்றீங்க, அது யாருடைய தோற்றத்தால் அவன் வந்தவன்? அவன் அவதரித்து வந்தானா இல்ல தண்ணீருக்கு பெருமை தேடி வந்தானா? ஏன்னா இந்த உலகத்துக்கு பெருமை தேடி கொடுக்கறதுக்காக வந்தவன் தான் அன்னபடாகப்பட்டவன். சரி, அதை விடுங்க. இருங்க, சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. சரி, சொல்லுங்க. அப்பேற்பட்டவன் இந்த உலகம் வந்து கங்கையால் எங்க பார்த்தாலும் மறுபடியும் தண்ணி. அப்பதான் சிவபெருமான் பார்த்தார், ஏற்கனவே தண்ணியால் அழிய போதுன்னா நம்ம மறுபடியும் அங்க அனுப்பணும். மறுபடியும் இந்த பகிரதனுக்காக இந்த பூலோகத்தை மறுபடியும் அங்க வந்துருச்சுன்னு அங்க கங்கை நீராகப்பட்டது அடக்கி தன்னுடைய ஜடாமகுடத்தில் வைத்துக் கொண்டார். போதுமான அளவு இந்த கங்கை நீர் இந்த பூலோகத்தில் பாய்ந்தால் போதும் என்று. அப்ப அன்று சிவபெருமானும் தண்ணியால் உலகம் அழிந்துவிடக்கூடாது என்று அவர் காப்பாற்றினார். பெருமாளும் தண்ணியால் உலகம் அழிந்துவிடக்கூடாதுன்னு அவர் காப்பாற்றினார். இன்னைக்கு பூலோகத்துல இந்த தண்ணியால நாசமா போய்கிட்டு யாரு காப்பாற்ற? யாரும் காப்பாத்துறாங்களோ காப்பாத்தலையோ அப்படி முடியாது. இல்ல, கொஞ்சம் கேளுங்க. அவமே உணர்ந்தா அவமே காப்பாத்திக்கிறவன். அடுத்த நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை. அவமே உணர்ந்தா அவமே காப்பாத்திக்கிறவன். ஆனா உங்களை நான் அந்த பூலோகத்தில் பார்த்தது கிடையாது. உண்மைதானா? விசேஷம் பார்த்திருக்க வாய்ப்பு என்னைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இறைவன் சொன்னீங்கல்ல, இறைவன் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? இறைவன் இந்த உலகை கண்டால் என்ன நடக்கும்? இறைவன் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? இறைவன் இந்த உலகை கண்டால் என்ன நடக்கும்? அந்த இறைவன் யார்? எப்படிப்பட்டவன்? பச்சிலம் போலரின் மலரை சொல்லை கேட்பான், பருவ வயனில் பால் பொங்க வைப்பான். இறைவன் இந்த உலகை கண்டால் என்ன நடக்கும்? இறைவன் இந்த உலகிலே என்ன செய்வான்? அவர் செய்யக்கூடியவை அவர் செய்து கொண்டுதான் இருக்கார். மனிதர்கள் செய்யக்கூடியவை அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப உங்க அப்பா பேர் என்ன? என் தந்தை பிரம்மனாகப்பட்டவர். பிரம்மா. உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள் உண்டு. 3 மனைவி. காயத்ரி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த 3 மனைவிக்கும் பிள்ளை இருக்கா? 3 மனைவிகளுக்கும் பிள்ளை இருக்கா? நாங்க தானே இருக்கிறோம் பிள்ளைகளா? பிள்ளைகளா இருக்க நீங்க எந்த மனைவிக்கு நீங்க பிள்ளைகள்? நாங்களா மனைவிகளுக்கு பிள்ளையாக இல்லையே சுவாமி, மனிதனுக்காக இல்லை. நீங்க யாருடைய பிள்ளைகள்? பிரம்மாவோட பிள்ளை. அப்ப தோற்றுவிக்கப்பட்டவன். நான் கேட்டேன் என்ன, நீங்க பிரம்மாவுக்கு தான் பிள்ளைகள். ஆமா. உங்க மனைவிகளுக்கு நீங்க பிள்ளையா? உங்க அப்பாவுடைய மனைவிகளுக்கு நீங்க பிள்ளையா? பெத்தாத்தான் பிள்ளையா? பேணி வளர்த்தாத்தான் பிள்ளையா? எடிப்பார் கை பிள்ளையா? அதெல்லாம் இருக்கு, நிறைய பிள்ளை இருக்கு. எடுத்து வளர்த்தாலும் அண்ணவரை என்னங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை தானே சொல்லுவாங்க. ஆனா எப்படிப்பட்டு அழுதாலும் அது கழிவா இருந்தாலும் சரி, அதை சுத்தம் செய்து தாளாட்டுவள் தாய்தான். பெத்த தாய்க்கு மிஞ்சியவள் யாரும் கிடையாது. அந்த தாய்க்கு இணை ஈடு ஏது என்றும் இல்லை, எங்கும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க அப்பாவுக்கு 3 மனைவிகள், கலைவாணி, காயத்ரி, சாவத்திரி. இந்த 3 மனைவிகள்ல நீங்க யாரும் இல்ல, நீங்க எப்படி பிறந்தீங்க? அந்த மனைவிகளுக்கு பிள்ளை இருக்கா? கிடையாது. ஏன் கிடையாது? தோற்றுவிக்கப்பட்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருவில் சுமந்து குழந்தை பெக்கும் தன்மை கிடையாது. தெய்வங்களுக்கு என்ன தன்மை ஒன்றுனால் தோற்றுவிக்கக்கூடிய தன்மை. சரி, கருவில் சுமந்து பிள்ளை பெக்கக்கூடிய தன்மை இல்லை. உங்க அப்பாவுக்கு 3 மனைவிகள், 3 மனைவிகளுக்கு பிள்ளைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி வந்தீங்க? நான் தோற்றுவிக்கப்பட்டவங்க. எங்க யார் தோற்றுவித்தார்? என் தந்தை பிரம்மனாகப்பட்டவரோடு வடது தொடையில தோற்றுவிக்கப்பட்டவனா? வடது தொடையில தோற்றுவித்தீங்களா? தோற்றுவித்தாரா? அப்ப உங்க அப்பா உங்களை தோற்றுவிக்கும் போது நீங்க எத்தனை பேராக பிறந்தீங்க? மொத்தம் 14 பேர் உண்டு. 14 பேர். ஆரம்பத்தில் 4 பேர், ஜனகர், ஜனார்தன, சனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 பேர் உண்டு. அந்த இல்லங்க, அந்த 4 பேர் உண்டுனா அந்த 4 பேர் எப்படி பிறந்தாங்க? எதுல வந்தாங்க? நீங்க பிறக்கும் போது அந்த 4 பேர் முன்னாலே பிறந்துட்டாங்க. ஆமா, அப்படித்தானே? அவங்க எதுல வந்தாங்க? யாகத்துல தோற்றுவிக்கக்கூடியவர்கள். அவங்க யாகத்துல வந்தாங்க. ஆமா. ஆனா நீங்க எதுல வந்தீங்க? நான் வந்து எங்க அப்பாவுடைய தொடையில. உங்க அப்பா தொடையில. உங்களுக்கு அண்ணன்மார்கள் இருக்காங்களா? அண்ணன்மார் எதுல வந்தாங்க? எப்படி வந்தாங்க? யாரு? அவங்க பேர் என்ன? உங்க அண்ணன்மான் பேர் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தோன்றி வந்தான். ஒவ்வொரு மண்டை தோற்றிக்கப்பட்டவன், பிறகு தொக்குள் இருந்தும், புலவர் நாவல் இருந்தும், புலஸ்திரி காதில் இருந்தும், அங்கிரச முகத்தில் இருந்தும், அத்திரி கண்கள் இருந்தும், மருசு மனத்தில் இருந்தும், கிருந்த கையில் இருந்தும், இப்படி ஒவ்வொரு விதமாக
ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு உறுப்பிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர். ஐயா, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு உறுப்பினர் தோன்றலாம், மனதில தோன்றலாம், கண்ணுல தோன்றலாம். ஆனா எப்படி தோன்றினாலும் சரி, உங்க அண்ணன் பேர் அத்திரி உங்க அண்ணன் தானே, ஆங்கிலஸ் உங்க அண்ணன் தானே, புலகர் உங்க அண்ணன் தானே, புலஸ்திகர் உங்க அண்ணன் தானே, கிருது உங்க அண்ணன் தானே, மரிசி உங்க அண்ணன் தானே, வசிஷ்டர் உங்க அண்ணன் தானே, சச்சியபிரசாத் உங்க அண்ணன் தானே. ஆனா உங்களுக்கு நீங்க தோன்றியது எதுல? தொடை. எந்த தொடையில? வலது தொடை.